திமுக கூட்டணி உடைகிறது. அதுக்கு நல்ல சான்று போன தடவை மத்திய காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி சைலண்டா விஜய்கிட்ட பேசிக்கிட்டு அவர் பாட்டு போனாரு. இங்க எல்லாரையும் மண்டே பிச்சுக்கிட்டாங்க. மீடியாக்காரங்களுக்கும் என்னன்னு தெரியாது, சைலண்டா போனாரு. இப்ப ஒண்ணு திடீர்னு போட்டிருக்காங்க, கிரீஷ் சோடங்கர் அப்படின்னு வாயில நுழையாத பேருங்க. இருந்தாலும் என்ன அவர் பண்றாரு அப்படின்னு பார்ப்போமா. அவரு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப பீட்டர் அல்போன்ஸ், செல்வ பெருந்தகை, இது மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டிருக்கிறார். இது திமுக கூட்டணிக்கே பண்ணது கிடையாது. திருமாவளவனே இருந்தாலும் நீ எப்பயும் போல ஒரு மூலையில போய் உட்காருடா அப்படின்னு தாழ்த்தி தான் வச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகளை. அவங்களுக்கு பெருசா ஒரு பங்கு கிடையாது. கம்யூனிஸ்ட்காரங்களா இல்லடா காசை போடுறான், நீ காசை வச்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெருசா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா கம்யூனிஸ்ட்காரங்களா இந்த துப்புரவு தொழிலாளர்களை பிரைவேட்டைஸ் பண்ணது, இந்த வாகனங்களுக்கு டிரைவர் கண்டக்டரை மகளிரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்டைஸ் உள்ள கொண்டு வருது, இந்த மாதிரி இதுலலாம் அவங்க ஊன் குடியை தூக்கி இருப்பாங்க. ஆனால் போன 5 வருஷமும் இந்த கூட்டணி கட்சிகள் ஒண்ணுமே இல்லை. கடைசியில் போய் என்ன பண்ணாரு, புரணியில் சேர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் திமுக தூக்கி போடுறாரு. அவங்க எல்லாத்தையும் கூண்டோட அழிச்சிட்டாரு. அதுதான் உண்மை. இதனால காங்கிரஸ் இந்த மாதிரி உள்ள ஒரு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னா மறைமுகமா நாங்க வெளியேறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா அடுத்து எனக்கு 25ல இருந்து 50 சீட் கொடுக்கன்னு கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால காங்கிரஸ் பக்கம் போலாமா, இந்த காங்கிரஸோட சதுரங்க வேட்டை திமுக கூட்டணியை உடைக்கிறது என்று நம்ம வச்சுக்கலாமா? பொறுத்திருந்தான் பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.